வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற யூனிட் 1ல் இருக்கிற இயர்லி இந்தியா ஃப்ரம் த பிகினிங் டு த இண்டஸ் சிவிலைசேஷன் இந்த லெசனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப முக்கியமான ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆஃப் இந்தியா பேலியோலித்திக் கல்ச்சரில் இருக்கிற 3 டிவிஷன் மெயினான டிவிஷன்ஸு அதெல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்டதுக்காக நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க 11th 12th ஹிஸ்ட்ரி எடுங்க, பாலிட்டி எடுங்கன்னு. ஸோ அதுக்காக தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 1 வீடியோ வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கும், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், 11th ஹிஸ்ட்ரி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ போய் பாருங்கள், நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், இது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர், அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர், நியோலித்திக் கல்ச்சர், மீசோலித்திக் கல்ச்சர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இந்த பார்ட்டில் நம்ம பார்த்துருவோம் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்ட் வீடியோவாக தான் போட முடியும், ஏன்னா ஒரே வீடியோ லென்த் வீடியோ போட்டோம்னா 1 hour எடுத்துரும். ஸோ அதான் 20 மினிட்ஸாக போட்டால் உங்களுக்கு ஈஸியாக படித்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து படித்த மாதிரி இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் இருக்கும் எல்லா பார்ட்டோட வீடியோவும், போய் பார்த்துருங்க மறக்காமல். மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் நான் அதில் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ், அதுதான் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தேவையில்லாததெல்லாம் நான் கதை மாதிரி சொல்லிடுறேன், மற்றதெல்லாமே நான் கதை மாதிரி சொல்லிடுறேன். அதுவும் நம்மளுக்கு தேவை தான், தெரிஞ்சுக்க வேண்டியது தான். மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பிக்கப்படுது. இந்த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அப்போ யார் ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸாக இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸ். ஓகேங்களா, இவங்க பார்த்தீங்க இந்த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் வந்து யார் இருக்குது, இப்படி ஒரு கல்ச்சர் இருந்திருக்குன்னு யார் ஐடென்டிஃபை பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஹச்டி சன்காலியா. ஓகேங்களா, எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா நிவாசா அந்த இடத்துல எந்த ரிவர் பக்கம் பார்த்தீங்கன்னா பிரவரா ரிவர், இந்த மார்க் பண்ணிக்க பாருங்கள். ஹச்டி சன்காலியா அவர் தான் வந்து இந்த மிடில் பேலியோலித்திக் ஃபேஸை வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணவர். அவருக்கு அப்புறம் நிறைய சைட்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம், லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர் வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பா, ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. சென்னை பல்லாவரத்தில் இருக்கிற ரீஜன் வந்து ஃபர்ஸ்ட் லோயர் பேலியோலித்திக் சைட்ஸாக வந்து அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கடைசி பார்ட்டையும் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான பார்ட்டு, அதில் கொஸ்டின் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதிரம்பாக்கம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிடில் பேலியோலித்திக் கல்ச்சருடைய ஒரு சில இதெல்லாம் கிடைக்குது. எந்த காலகட்டத்துக்குரியது பார்த்தீங்கன்னா 3.85 to 1.72 lakh இயர்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த இடத்துல அந்த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் வந்து கிடைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டூல்ஸ், நம்ம லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். என்ன 2 இண்டஸ்ட்ரி இருந்துச்சு, என்னென்ன அச்சோலியன் இண்டஸ்ட்ரி இருந்துச்சு, சொஹானயன் அந்த இண்டஸ்ட்ரி இருந்துச்சு. ஓகேங்களா, அச்சோலியன் இண்டஸ்ட்ரி, இன்னொரு இண்டஸ்ட்ரி பேர் சொஹானியன். ஓகேங்களா, இந்த அச்சோலியன் இண்டஸ்ட்ரி நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம். அதே மாதிரியே இங்கே வந்து என்ன இண்டஸ்ட்ரி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளேக் இண்டஸ்ட்ரி இருந்திருக்கு. எப்போ மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் அப்போ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் முக்கியமான என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்க்ராப்பர்ஸு, போரர்ஸு, சாப்பர்ஸு, ஹேண்ட் ஆக்ஸு, கிளீவர்ஸு, கோடாரி, மண்வெட்டி. ஸோ இந்த எல்லாமே நம்ம ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் பார்ட்லேயே சொல்லிட்டோம், தமிழாக்கம் எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ இதில் ஸ்க்ராப்பர்ஸ் அப்படின்னா என்ன டூல் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட ஸ்கின்னு தோலை உரிக்கிறதுக்காக அந்த இதெல்லாமே பயன்படப்பட்டிருக்கு. உட்ஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கிராப்பர்ஸ் வந்து பயன்படப்பட்டிருக்கு. ஓகேங்களா, குரோனாலஜி பார்த்தீங்கன்னா ஹோமோ சாப்பியன்ஸ் நம்ம இதில் வந்து அதாவது மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் வந்து நம்ம இந்தியாவில் இந்த காலகட்டத்தை அதாவது 3,85,000 40,000 வருஷம் வரையுமே இந்த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் இந்தியாவில் இருந்திருக்கு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் மிடில் ஸ்டோன் ஏஜ் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அது ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து அப்போ இருந்திருக்காங்க ஆஃப்ரிக்காவில். அதே மாதிரி யூரோப்பில் பார்த்தீங்கன்னா அதே காலகட்டத்தில் நியாண்டர்தல்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும். சரிங்களா, புரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோவில் மேலே வந்து செட்டிங்ஸில் போய் ஸ்லோ பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் தான் வீடியோ லென்த்தை வேகமாக முடிக்க முடியும். நீங்கள் வந்து போய் அந்த ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி பாருங்கள், குவாலிட்டியுமே கொஞ்சம் கூட்டி வச்சு பாருங்கள், அப்போ தான் நல்லா கிளியராக தெரியும். ஓகேங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து இந்த மிடில் பேலியோலித்திக் சைட் வந்து இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனா இந்தந்த ரீஜனில் தான் இருந்திருக்கு. அவங்களுடைய வே ஆஃப் லிவிங் எப்படி இருந்திருக்கு, அவங்களுடைய லைஃப் எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களும் லோயர் பேலியோலித்திக் டூல்ஸ் அவங்கள லோயர் பேலியோலித்திக் பீப்புள்ஸ் மாதிரியே தான் எப்படி வளர்ந்துருக்காங்க, ஓப்பன் ஏரில் வளர்ந்துருக்காங்க, வெட்ட வெளியில் வளர்ந்துருக்காங்க, கேவ்ஸில், குகையில், ராக் ஷெல்டர்ஸில், இது எல்லாத்துலேயுமே அவங்களும் இருந்திருக்காங்க. எப்படி இருந்திருக்காங்கன்னா ஹண்ட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டெட்ஸ் வந்து பரி பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே இவங்களுக்குரியது. நெக்ஸ்ட் போயிடலாம் அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். இது வந்து எப்போ வருதுன்னா மிடில் பேலியோலித்திக் கல்ச்சருக்கு அப்புறம் இருக்கிறது தான் அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். என்னடா
என்னடா அப்பரு லோயரு மிடிலு அதெல்லாம் ஒன்றும் குழம்ப தேவையில்லை. அதாவது இது எப்படிடா அதை கேரக்டரைஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு மண் எடுத்துக்கோங்க. மண்ணில் வந்து அதாவது நம்மளுக்கு கீழே நம்ம நடக்கிற மண் இருக்குல்ல, அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸாக இருக்கும். 1 லேயர், 2 லேயர், 3 லேயர், 4 லேயர். முதல் லேயரில் மண் இருக்கும், அடுத்த லேயர் கல், அடுத்து இன்னொரு சில மண், களிமண் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கிறத ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, தனித்தனியாக எடுக்கையில் ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக இருக்கும், உள்ள நல்லா தோணினா தான் அது கிடைக்கும். அடுத்து மேலாப்பிலே கிடச்சிரும், அது ஒரு காலகட்டம். நடுவில் நடு மண் தோணையில் ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதை ஸ்ட்ரேட்டாண்டுவாங்க. இது பேர் ஸ்ட்ரேட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லேயராக இருக்கக்கூடியதை வச்சு நம்ம காலத்தை வந்து கணிக்கிறோம். ஓகேங்களா, இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, டூல்ஸ் டெக்னாலஜி வந்து நல்ல இனோவேஷனாக வந்திருக்கு. அடுத்து மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் தான் சப் சஹாரன் ஆஃப்ரிக்காவில் வந்து எவால்வ் ஆகிட்டு அங்கேருந்து பரவுறாங்க எல்லா இடத்துக்குமே. ஓகேங்களா, லித்திக் டூல்ஸ்னால் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லித்திக்னாலே ஸ்டோன் டூல்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளேடு, போன் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த குர்நூலில் பார்த்தீங்கன்னா போன் டூல்ஸு, ஃபானல் ரிமைன்ஸ்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குர்நூல் வந்து எந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு கேவோட பேர் தான் இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 40,000 வருஷத்துலேருந்து 10,000 வருஷம் பிபி. ஓகேங்களா, பிஃபோர் ப்ரெசண்ட் தான் பிபி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இது எங்கெங்கெல்லாம் அவங்க வாழ்ந்திருக்காங்க, எங்கெங்கெல்லாம் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில், ஆந்திராவில், மத்திய பிரதேஷில், மகாராஷ்டிராவில் இருந்திருக்காங்க. அதுக்குரிய பேர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆந்திர பிரதேஷ்னா குர்னூல், பாகர் 1, பாகர் 3, சன் வேலி அது வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. பாட்னே வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ அதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஆஸ்ட்ரிச் எக் ஷெல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எங்கே எக் ஷெல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதை வச்சு நிறைய பீட்ஸ், நல்ல தோடு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷில் இருந்திருக்கு, மகாராஷ்டிராவில் இருந்திருக்கு, ஸோ ஸ்ரீலங்காவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ரிச் எக் ஷெல் ஸ்பெசிஃபிக்காக இங்கே பிம்பெட்கா அண்ட் பாட்னே. ஓகேங்களா, பிம்பெட்கா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டே வரோம். பிம்பெட்கா வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா பேர் தான். ஸோ இந்த பேர் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு, என்னன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வே ஆஃப் லைஃப், இவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, இவங்க அதே மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க. இவங்க எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்ல வராங்க, கிரீன் கலர் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த பிம்பெட்கா அந்த ஏரியாவில் தான் கண்டுபிடிக்கப்படுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீசோலித்திக் கல்ச்சர் வந்துடுவோம். மீசோலித்திக் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இது எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்படுது இந்த கல்ச்சர் பார்த்தீங்கன்னா, குஜராத்தில், பீகாரில், ஆந்திராவில், கர்நாடகாவில், உத்தரப்பிரதேஷில் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இந்த மீசோலித்திக் சைட்ஸ் வந்து இருந்திருக்கு. ராக் ஷெல்டர் சைட் வந்து பிம்பெட்காலையும் அடம்கர் இந்த இடத்துலையும் இந்த ராக் ஷெல்டர் சைட் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டெரி சைட்ஸு, தூத்துக்குடியில் டெரி பாலைவனம் அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா டெரினா ஒரு சிகப்பு மண்ணாலான பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய இடம் அந்த. ஓகேங்களா, தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல காணப்படுது. என்ன காணப்படுது, மீசோலித்திக் சைட்ஸ்னா என்ன, மீசோலித்திக் இருக்கக்கூடிய இடம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழடி வந்து நம்ம பண்டைய தமிழர்கள் இருந்திருக்காங்க, அதுக்குரிய சைட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதே மாதிரியே இந்தந்த இடத்துலலாம் மீசோலித்திக் சைட்ஸ் இருந்திருக்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, சைட்ஸ்னால் ஒரு இடம், ஒரு லொக்கேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளைமேட்ஸ், என்னென்ன கிளைமேட்ஸ் இருந்திருக்கு ஆஃப்டர் ஐசேஜ்க்கு அப்புறம் குளோபல் வார்மிங் அந்த இதெல்லாம் வந்து ஒரு எக்கோசோன்ஸாக பிரிச்சிருச்சு அப்படி சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தா குரோனாலஜி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீசோலித்திக் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எது வரையும் இந்த மீசோலித்திக் கல்ச்சர் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அயன் ஏஜ் இரும்பு காலம் போகிற வரையுமே அந்த மீசோலித்திக் கல்ச்சர் வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்காலஜி. இவங்க வந்து எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படி பார்க்கலாம். யார், மீசோலித்திக் பீப்புள்ஸ் வந்து எப்படி இருந்திருக்காங்க, அந்த டயத்தில் இருந்தவங்க ஹண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபுட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி ஃபிஷிங் பண்ணி தான் சாப்பிட்ருக்காங்க. அக்ரிகல்ச்சர்லாம் அப்போ ஸ்டார்ட் பண்ணல. அவங்களோட எண்டு, அதாவது இந்த மீசோலித்திக் முடிகிற டயத்தில் தான் அனிமல்ஸ் எல்லாம் டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிகேட்னா அவங்க வீட்டில் வச்சு வளர்த்துருக்காங்க. நாயெல்லாம் நம்ம வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே அவங்களோட எண்டில் தான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்குரிய எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த போன்ஸ், ஒரு சில போன்ஸ்லாம் கிடச்சிருக்கு. எதோட போன்ஸு, கேட்டில், ஷீப்பு, கோட்டு, பிக், டாக், இதெல்லாம் எங்கே கிடைக்குது பார்த்தீங்கன்னா கனிவால். இதெல்லாமே எந்த ஏரியா, மத்திய பிரதேசில் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு கேமலோட போன்ஸ் வந்து கனிவாலில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க, மெயினானது இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம்ப்ஸ் அண்ட் ஹவுசஸ். இவங்களுடைய வீடு எப்படி இருந்திருக்கு, மீசோலித்திக் பீப்புள்ஸோட வீடு சர்க்குலர் ஹட்ஸ், அதாவது குடிசை வீடு சர்க்குலராக இருக்கிற ஷேப்பில் இருந்திருக்கு. அதோடைய ஸ்ட்ரேசஸ்லாம், அதாவது படிமங்கள்லாம் எங்கே காணப்படுது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில், ராஜஸ்தானில் காணப்படுது. என்ன ஷேப்னா ஓவலும் சர்க்குலர் ஷேப்லையும் இருக்குது.
இந்த மீசோலித்திக் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பரி பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய டெத்ஸை வந்து ஜஸ்ட் பரி தான் பண்ணியிருக்காங்க. எங்கே இதில் முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மேனும் உமனும் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல பரி பண்ணியிருக்காங்க, மஹதஹா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபியூனர் அந்த டெத்தில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா கிரேவ் குட்லாம் வச்சுருக்காங்க. அதாவது பொண்ணு பொருள் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வச்சுருக்காங்க. இதை வச்சு என்ன தெரியுது, ஆஃப்டர் லைஃப்க்கு அப்புறம் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரியே அவங்க யூகிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஸ்டோன்ஸை வச்சு நிறைய டூல்ஸ் பண்ணியிருக்காங்க, ராக் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க, கேவ் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இதில் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோ முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஹண்டரர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹண்ட் பண்ணி கேதர் பண்ணிலாம் இருந்திருப்பாங்க எல்லா கல்ச்சர்லையும். நியோலித்திக் கல்ச்சர் வரையுமே இந்த ஹண்டிங்கு கேதரிங்லாம் இருந்திருக்கு. ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா 19th and 20th சென்ச்சுரியில் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுறாரு, எட்கர் த்ரஸ்டன் கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து மக்கள் வந்து இன்னமும் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஏரியாஸ் அந்தமான் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஹண்டிங் கேதரிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹண்டிங் கேதரிங் வந்து ஒரு வாழ்வாதாரமாக வச்சுருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சிவிலைசேஷன் ஒரு இடத்துல பீக்கில் இருந்தப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மைக்ரோலித்திக் ஹண்டர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஆந்திரா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அக்ரோ பாஸ்ட்ரலிஸ்ட் வந்து இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய மீசோலித்திக் பீப்புள்ஸ் வந்து எப்படி இருந்திருக்காங்க, செமி பெர்மனன்ட் பீப்புளாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய செட்டில்மெண்ட் வந்து டெம்பரவரியாக இருந்திருக்கு. அவங்க வந்து இறந்ததை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பரி பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. சின்ன சின்ன மைக்ரோலித்திக் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம நியோலித்திக் கல்ச்சர்ஸுக்கு வந்துடலாம். நியோலித்திக் கல்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மீசோலித்திக் அப்புறம் வருது நியோலித்திக். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துருந்தோம் PMN. ஓகேங்களா. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இது என்ன ஒரு ஷார்ட் ஃபார்மு, பீனா பேலியோலித்திக்கு, எம்னா மீசோலித்திக்கு, என்னா நியோலித்திக். ஓகேங்களா. இதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் PMN. நியோலித்திக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் வந்து அக்ரிகல்ச்சரை ஸ்டார்ட் பண்ணுறான்னா அந்த நியோலித்திக் பீப்புள்ஸ் தான். ஓகேங்களா. நியோலித்திக் பீரியடில் இருக்கவங்க தான் அக்ரிகல்ச்சரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அனிமல்ஸ் வந்து டொமஸ்டிகேட் அனிமலை வந்து வீட்டில் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து எங்கே காணப்படுது பார்த்தீங்கன்னா ஃபர்டைல் கிரசன்ட் ரீஜன் ஆஃப் ஈஜிப்டு, மெசபடோமியா, இண்டஸ் ரீஜனு, கேங்கஸ் வேலி ஆஃப் இந்தியா, சைனா, இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இந்த நியோலித்திக் பீப்புள்ஸ் இருந்ததுக்குரிய அடையாளம் அந்த அவங்களுடைய இதெல்லாம் கிடைக்குது. நம்மளுக்கு எவிடன்சஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது, இயர்லி எவிடன்சஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் மெயினானது மார்க் பண்ணிட்டு இருக்கேன், அதையும் நான் சொல்லியிருக்கேன். நார்த் வெஸ்டர்ன் பார்ட், அதாவது இந்தியா பாகிஸ்தான் இருக்குல்ல, நார்த் வெஸ்டர்ன் பார்ட், அங்கே பார்த்தீங்கன்னா நியோலித்திக் வந்து இயர்லியாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேகமாகவே அந்த காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சு. என்ன, மக்கள் வந்து அக்ரிகல்ச்சரு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நார்த் ஈஸ்டர்ன் சைடு இந்த அசாம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நியோலித்திக் கல்ச்சர் வர ரொம்ப லேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியோலித்திக் கல்ச்சர் வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் இந்தியாவில் வந்து எப்படி இருந்திருக்கு அதை வந்து பார்க்கலாம். நியோலித்திக் சைட்ஸ் வந்து என்னென்னலாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மெஹர்கார், ராணாகுண்டாய், சாராய்கலா அண்ட் ஜலீல்பூர் இதெல்லாமே நியோலித்திக் சைட்டாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நியோலித்திக் சைட்டாக இருந்திருக்கு. ஓகேங்களா. மெஹர்கார் இந்த இது பார்த்தீங்கன்னா இயர்லியஸ்ட் நியோலித்திக் டைமில் இருக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது இந்த மெஹர்கார் அந்த இடத்துல தான். இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டு பார்லியெல்லாம் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க, கோதுமை அதெல்லாமே. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஷீப்பு, கோட்டு, கேட்டில் இதெல்லாமே டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த மெஹர்காரில் இருந்தவங்களுக்கு வந்து பாட்ரி பற்றி அந்த மண்பாண்டம் அதை பற்றியெல்லாம் பெருசாக அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க வந்து நிறையா கல்டிவேட் பண்ணியிருக்காங்க, நிறையா இது பண்ணியிருக்காங்க, அறுவடை இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, பார்லே, எம்பர், யூனிகார்ன் வீட், ஜுஜுபி அண்ட் டேட்ஸு இதெல்லாமே அவங்க வந்து வயலில் வந்து போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இவங்க வந்து செமி நொமேடிக்காக இருந்திருக்காங்க, பாஸ்ட்ரலாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆர்னமெண்ட்ஸ்லாம், அதாவது அணிகலனெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இது பார்த்தீங்கன்னா சீஷெல்ஸு, லைம்ஸ்டோனு, நெக்ஸ்ட்டு சாண்ட்ஸ்டோன், இந்த மாதிரி மெயினானதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இயர்லி டென்டிட்ரி வந்து நியோலித்திக் மெஹர்காரில் இருந்திருக்கு. டென்டிட்ரின்னா நம்மளுக்கு தெரியும், பல் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, பல் மருத்துவமனை. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிக்கோங்க, ஒன்றும் இல்லை. இது என்னன்னா நியோலித்திக் பீரியட்லேயே பல்லை பற்றி நிறைய இது பண்ணியிருக்காங்க, ட்ரில்லிங் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. எவிடன்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இயர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஃபார் ட்ரில்லிங் ஹியூமன் டூத் அதெல்லாம் எப்போ கிடச்சிருக்குன்னா மெஹர்காரில் இருக்கக்கூடிய இடத்துல கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்